சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னக்கா சட்டுன்னு கை வாங்கிட்டீங்க? அவன் மகமடத்தோட விசுவாசி, அப்படி போய் போட்டு கொடுத்துருவா. போட்டு கொடுக்கட்டும். என்ன பத்தி எல்லாம் தான் மகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவளுக்கும் எனக்கும் நடக்கிறது நேரடி சண்டை தான். அவளை அழிக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு அவளுக்கே தெரியும். எனக்கு புரியலக்கா, மகமட கமிஷன் ஆனதா எதுக்காக அவட்ட போய் சொன்னீங்க? மீனாவை நம்ப வச்சுட்டா அவளை வச்சு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பரப்பி கம்பெனிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணலான்னு நினைச்சேன். எமக்காதகி, நான் சொன்னதை நம்பவே இல்ல. நாளைக்கு மகாவை கம்பெனிக்கு வரவிடாம பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அந்த நேரம் கம்பெனில அவளுக்கு எதிரா ஒரு சம்பவம் நடக்கணும். என்ன பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன். மீனா கிட்ட மகா ஏதோ டிசைனோட டெம்ப்ளேட் கொடுத்தான்னு சொன்னல? ஆமா. வேற ஒரு டிசைன் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி அத மீனா கிட்ட கொடுத்து மொத்த துணியும் மாத்தி வெட்ட வைக்கணும். அப்படி வெட்டினா மொத்தமே ரிஜெக்ட் ஆயிருமாக்கா? ரிஜெக்ட் ஆன பழி யார் மேல விடும்? மகமேட மேலதான். அது மட்டும் இல்லாம பெரிய அளவுக்கு லாஸ் ஆயிரும், கம்பெனியும் இழுத்து மூட வேண்டியதாயிரும். சோ இதுதான் பிளான். நாளைக்கே எக்ஸிக்யூட் பண்ணிட. ஆனா டெம்ப்ளேட்டை மாத்தி கொடுத்து கட் பண்ண சொன்னா மீனா ஒத்துக்க மாட்டாளே. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன உனக்கு பயமா இருக்கா? அது இல்லக்கா. உன்னால முடியாதா? ஏய் இங்க பாரு, கை மாத்தா கடன் வாங்கி திருப்பி கொடுக்கற மாதிரி மீனாவை மிரட்டுறதுக்காக கொஞ்ச நேரம் தான். முடியுமா முடியாதா? மகமடத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிரங்கா. நான் சொன்னதை மட்டும் செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் அந்த மகானால தலையெடுக்கவே முடியாது. அக்கா நீங்க பயங்கரமான ஆளுக்கா. மகமடத்தோட விசுவாசி மீனாவே வச்சு அவங்கள காலி பண்றதுக்கு மாஸ்டர் பிளான் போடுறீங்க. பிளான் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அத செயல்ல காட்டணும். சரி நான் கிளம்புறேன். சரிக்கா. அக்கா அக்கா பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் செலவாகும். புரியுது, உன் அக்கௌண்ட்க்கு அனுப்புறேன். தேங்க்ஸ்க்கா. போலாங்க. பாப்போங்க. $10,000 அனுப்பியிருக்காங்க. அக்கா நீங்க சொன்ன வேலையை முடிச்சிடறேன். கல்யாண சமையல் சாதம், அந்த காய்கறிகளும் பிரமோதம். கௌரி பயங்கரமா பசிக்குது, டிஃபன் எடுத்துட்டு வாமா. கல்யாண சமையல் சாதம், அந்த காய்கறிகளும் பிரமோதம். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்னமா இது, சந்தோஷத்துக்குலாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமா? மகா வந்துச்சா அதான் சந்தோஷமா இருக்கேன். எல்லார் முகத்திலயும் சந்தோஷமும் சிரிப்பாவும் இருக்குது. ஆனா ஊ முகம் மட்டும் உம்முன்னு இருக்குது. இப்பெல்லாம் கௌரி கூட கலகலப்பா மாறிட்டா. சரிம்மா எனக்கு பசிக்குது, இட்லி வைமா. என்ன நை? என்ன கௌரி, இப்பதான் உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன், முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்ற. என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து இப்ப வரைக்கும் செல்வம் எனக்கு போனே பண்ணலங்க. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வேலைக்கு போகணும்னு அவனுக்கு தோணுதா? 2 நாள் முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு தானே அவன் வேலைக்கு போனா. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், அதனால போன் பண்ணாம இருப்பான். ஏன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு போவா, அம்மா கிட்ட பேசிட்டு போக மாட்டானா? பொண்டாட்டி கிட்ட பேசுறது உனக்கு எப்படி தெரியும்? மதி வந்து சொன்னா, மகா கிட்ட பேசும்போது அவளும் கூட இருந்தாலும். இது வேலையா போச்சு. சரி சரி சாம்பார் ஊத்து.
ஹலோ செல்வம். ஹலோமா, நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் நான் பேசிடுறேன். ரொம்ப சாரிமா. காலையில மகா கிட்ட பேசினேன்னா அதுக்கப்புறம் அடுத்த போன் உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு. அப்போ ரெடியாகி கிளம்பினவன் தான் இப்பதான் நான் மறுபடியும் ரூமுக்கே வந்திருக்கேம்மா. சாரிமா. நான் பேசலன்னா நீ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஐ எம் வெரி சாரி. டேய் போதும்டா, எவ்வளவு சாரி தான் சொல்லுவ அம்மா கிட்ட. எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா உன் குரலை கேட்ட உடனே அந்த கோவம் எல்லாம் பறந்து போயிடுச்சுப்பா. சாப்பிட்டியாப்பா? இல்லம்மா, இப்பதான் நான் ரூமுக்கே வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அம்மா நீ சாப்பிட்டியாமா? இப்பதான்ப்பா சாப்பிட போறோம். நானு அக்கா அப்பா எல்லாம் சாப்பிட போறோம். பசங்க காலேஜ் ஸ்கூலுன்னு போயிட்டாங்க. மா, உனக்கு ஒரு சூப்பர் நியூஸ்மா. ஆ, நீ மட்டும் நேர்ல இருந்தீங்கன்னா உன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். ஆனா இப்ப நீ நேர்ல இல்ல, அதனால நான் விஷயத்த சொல்றேன். நீ போன்லயே நான் ஆசீர்வாதம் பண்ணு. என்னன்னு விஷயத்த சொல்லுடா. இல்லம்மா, இது வரைக்கும் ஒரு 10 பேருக்கு நான் டீம் லீடரா மட்டும் தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு வந்த எல்லா ஸ்டாஃபுக்கும் சேர்த்து என்ன லீடரா போட்டிருக்காங்கம்மா. ஓ அப்படியா? இது உண்மையிலேயே எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாதுமா. ஆனா உன் பையன் கிடைச்சிருக்குல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும். அதுக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கும்பா. தேங்க்யூமா. இரு அப்பா கிட்ட பேசு. தரேன். இந்தாங்க, செல்வம் பேசுறான். செல்வம், அப்பா, அம்மா கிட்ட சொன்னதெல்லாம் மறுபடியும் என்கிட்ட ரிப்பீட் பண்ண வேணாம். நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். வாழ்த்துக்கள்ப்பா. அப்பா நாம எதுவா இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம். நீ வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நிதானமா போன் பண்ணு. ஓகே? சரிப்பா. பக்கத்துல தான் உன் அக்கா இருக்கா, ஒரு 2 வார்த்தை பேச. இந்தாமா பேசுமா. சொல்லுடா செல்வம். அக்கா சாப்பிட்டியா? ஏன் நான் சாப்பிடலனா எனக்காக நீ வந்து சாப்பிட போறியா? தேங்க்யூ வெரி மச். ஓ சார்பா நான் பொண்ணுகிட்டே பேசுறேன். இப்போ நான் போனை வச்சிரேன். ஓகேவா? வை. ஏண்டி பாத்தியா கௌரி, உன் பொண்ணு எப்படி பேசினானு? ஆசையா பேசுவான்னு பார்த்தா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவா. உன் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லு. மெதுவா. தள்ளு. உங்க அப்பா சொல்றதும் சரிதான். ஏண்டி அவன்கிட்ட நீ சிடுசிடுன்னு பேசுற? அவன் பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுனால தானே மகா மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்தா. எல்லாம் அவ மேல இருக்க கோவம் தான். சரி அதெல்லாம் விடுமா. மகாவை விரட்டி அடிக்க நம்மளோட அடுத்த பிளான சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. எல்லாமே தத்ரூபமா இருக்கணும். சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். நான் என் கம்பெனியை அழிய விட மாட்டேன். சவால்னா இது சவால் தான்.